பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் யாவரோடும் கூட இருப்பதாக. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த அருமையான வார்த்தையில பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்ப பிசாசு நம்மளை விட்டு ஓடுவானா, பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது. எப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். நான் சாத்தானை எதிர்த்து நின்று சண்டை போட்டு அவனை துரத்துவேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு வெறும் அவனை எதிர்த்து மாத்திரம் நம்ம நின்னோம் அப்படின்னா அவன் நம்மளை விட்டு ஓடி போக மாட்டான். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நம்ம வாழ ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில அதன்படி வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனோடு கூட நம்ம எதிர்த்து நின்று நம்ம நிக்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் சாத்தானை துரத்த போறேன்னு சொல்லி சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நின்னோம்னா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். நம்மளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான், அவன் போகவே மாட்டான். காரணம் என்னன்னா, நம்மகிட்டே உண்மை இல்லை. அப்ப நான் சாத்தானை எதிர்க்கணும், சாத்தானை துரத்தணும், அவன் என்னை பார்த்தா அவன் ஓடி போகணும், நான் எதிர்த்து நின்னாலே அவன் என்னை விட்டு ஓடி போகணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லி இருக்கிறாரோ வேதத்துல, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதற்கு நான் என்னை தாழ்த்துறேன், என்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையின்படி நான் வாழ்றேன், கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்த்து நின்னாலே சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க துரத்தணுன்றது கிடையாது, எதிர்த்து நின்னாலே சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள்னு வார்த்தையை மறந்துடுறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு மாத்திரம் தான் நினைக்கிறாங்க. எப்ப போவானா, ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் போவான். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக ஏசப்பா, முதலாவது நாங்க உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையிலே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது நாங்க சாத்தானுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கும் பொழுது, உங்க நாமத்தினால அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். இந்த சத்தியத்தை இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாசித்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, கடைபிடிக்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களுக்கு நினைப்பூட்டுங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.